அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஒரு புதிய மாதத்தில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த மாதத்திலே நம்மிடத்தில் பல திட்டங்கள் இருக்கலாம். அதே சமயம் அத்திட்டங்களை எப்படி செய்து முடிப்பது என்று பெரிய ஒரு கேள்வி, குழப்பம், யோசனைகளோடு நாம் இந்த மாதத்துக்குள் வந்திருக்கலாம். ஏன் சிறிய பொருளாதாரத்துடன் பெரிய தேவைகளை சந்திக்கப்பட வேண்டிய மாதமாக இது இருக்கலாம். பலவீனங்கள் இன்னும் அதிகமாக நம் சரீரத்தை ஆளுகை செய்திருக்கலாம். மொத்தத்தில் பல குறைபாடுகளோடு கூட நாம் இந்த மாதத்திலும் பிரவேசித்திருக்கலாம். ஆனால் இதே மாதிரி ஜோஷுவா அன்று தங்களுக்காக பாதுகாவலராக இருந்த மோசேயை இழந்து, தங்களை இனி யார் வழிநடத்துவார் என்ற கேள்விகளோடு, இனி தங்களுக்காக யார் பரிந்துரைப்பார், பரிந்து பேசுவார் என்ற பெரிய கேள்விகளோடு மோசேயை இழந்த தருணத்திலே தேவன் ஜோஷுவாவோடு பேசினது போல இந்த மாதத்தில் அதே வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் அவர் நினைவுபடுத்துகிறார். அதுதான் ஜோஷுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னோடு இருப்பேன் என்று அன்று ஜோஷுவாவுக்கு சொன்ன அதே கர்த்தர் இன்று நம்மளோடு இருக்கின்றார். இன்று அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன் என்று. அன்று எதிர்காலம் எப்படி இனி போகப் போகிறது என்ற ஒரு பெரிய கேள்வியோடு ஜோஷுவா திகைத்து நின்ற பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம் 1:9 நாம் பார்க்கிறோம். திகையாதே, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். அவர் ஆழமாய் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். உன்னோடே இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் கடைசி வரைக்கும் ஜோஷுவாவோடு கூட இருந்தார். அதே மாதிரித்தான் கிதியோன் பல கேள்விகளோடு, ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு சூழ்நிலை, ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கம், ஏன் நாங்கள் எல்லாவற்றையும் பறிமுதல் கொடுக்கிறோம், எங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பறித்து விடுகிறார்களே என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வியோடு ஒதுங்கி நின்ற பொழுது ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆம், நான் உன்னோடு இருப்பேன் என்று கிதியோனுக்கு சொன்னார். அதுக்கு பிற்பாடு கிதியோனினுடைய வாழ்க்கையில் அவன் கண்ட வெற்றிகளை நாம் அறிவோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு சொன்னதாவது, உலகம் முடிவு பரியந்தம் வரையும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. தேவனை விசுவாசிக்கிறவர்களே, ஒன்றுக்கும் திகையாமல் கலங்காமல் தேவன் உங்களோடு இருக்கிறதை விசுவாசியுங்கள். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் உங்களோடு இருப்பார், எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். உங்கள் பலவீனங்களையும் குறைகளையும் அல்ல, அவருடைய வல்லமையை பாருங்கள். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே உங்களோடு கூட இருக்கிறார்.